எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் வந்து எந்த பெர்மிஷன் இல்லாமல் கட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்கள் கோர்ட்டில் கேஸ் பொதுநல வழக்கு போட்டோம். அதில் வந்து கோர்ட்லேருந்து அதை க்ளோஸ் பண்ண சொல்லி அவங்க பெர்மிஷன் இல்லாமல் கட்டிருக்கனால க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துச்சு. ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணலை. திருப்பி நாங்கள் எல்லா இடமும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் யாரும் தரல. கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போட்டு அவங்க திருப்பி இது பண்ணி திருப்பி அதை பெர்மிஷன் வாங்கி அங்கே கலெக்டர் எல்லாருமே வந்து வச்சாங்க. சீல் வைக்கல, பூட்டு போட்டுட்டு இதுதான் ஓகேன்ட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் போன வருஷமும் இதேமாதிரி 10 நாள் கோயில் திருவிழா 10 நாள் திறந்தாங்க. அப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸ். இந்த வருஷம் 9ஆம் தேதியே நாங்கள் எல்லா இடத்துக்கும் தகவல் கொடுத்துட்டோம். ஆனால் யாருமே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதனால் இப்போ இங்கே ராதாபுரத்துக்கு வந்தோம். வந்து இங்கே வட்டார ஆட்சியாளர்கிட்ட சொன்னால் அவங்க முதல்ல எங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. திருப்பி நாங்கள் தர்ணாவில் உட்காந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் பார்க்குறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை திறந்ததுக்கு மண்டபத்தை திறந்தது வந்து யார் வர மாட்டேங்க அறிவரசும் ஜோசப்பும் ஊர் தலைவர் 3 பேர் தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்குள்ள ஃபுட்டேஜ்லாம் எங்கிட்ட இருக்குது. அதனால் எங்களுக்கு இது ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த மண்டபத்தை எங்களுக்கு இப்போ க்ளோஸ் பண்ணி தரணும். அன்பரசு அறிவரசு தான் வந்திருக்கான். இப்போ இத்தனை வருஷம் வரல. 2014 யாருமே இதில் ஆக்ஷன் எடுக்கலை. இவன் வந்திருக்கான். வந்து இருந்தால் எனக்கு காலில் வந்து என்கிட்ட பேசினான். அப்போது நான் வந்து வரி வாங்கி தரேன் அப்படின்னா வரி வாங்கி தரேன். அப்போ எழுத்துப்பூர்வமாக வாங்கிட்டாங்க. யாரையும் நம்ப முடியாதுல்ல. நீங்கள் எழுத்துப்பூர்வமாக வாங்கிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போனது வரவே இல்லை. வந்து அங்கே போய் நேராக போய் மண்டபத்தை போய் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அறிவரசும் ஜோசப்பும் ஊர் தலைவர் ஜமீலா 3 பேர்.